ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்க்க போகிறோங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறது, வீடியோ பார்க்குறதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணியாச்சு. இது என்னன்னா, நம்ம என்னென்னா செலவு பண்ணுறோமோ அந்த செலவை வந்து இங்கே காமிச்சோன்னா நமக்கு இன்கம் கொடுக்குறாங்க. அதுவும் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயும் கூட. இது போக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணினா தாறுமாற இன்கம் பண்ணலாங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, உண்மை தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் பண்ணிவிடுங்க. நான் நிறையா ஜாப்ஸ் இது மாதிரி புதுசாக போகிறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீ ஜாப்ஸும் ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? அதுபோக வந்து இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஆப் லைஃப் எனக்குமே சப்போர்ட் ஆகுது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆண்ட்ராய்டு தனியாக, iOS தனியாக லிங்க் கொடுத்துருப்பேன். அதை யூஸ் பண்ணி உள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க, சரியா? ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே, நல்லா பார்த்துங்க. இதில் நமக்கு ஒர்க் என்னென்னா, இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா, இந்த ஆட் பில்லுன்னு இருக்குல்ல, இந்த ஆட் பில்லை கிளிக் பண்ணி உங்களுக்கு டெய்லி என்னென்ன செலவு பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு பில்லு வாங்குங்க. அந்த பில்லை வாங்கி ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி இன்கம் தராங்க. ஸோ தாறுமாறாக இருக்குல்ல. இது போக வந்து அதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா என்க்ளைம். இது வந்து தமிழ்நாட்டு கம்பெனி தான். ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஏர்னிங் வந்து நம்ம எதை வச்சு பண்ண போகிறோம்னா, நம்மளோட பில்ஸை வச்சு தான். டெய்லி நீங்கள் வந்து 100 ரூபாயிலேருந்து உங்ககிட்ட வந்து 10,000 1 லட்ச ரூபா வரைக்கும் பில்லு வந்து உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்து இன்கம் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, எனி பர்ச்சேஸ் ஆர் சர்வீசஸ் பில் அப்லோடட். நீங்கள் ஏதாவது பொருள் வாங்குறீங்க, இல்லை ஏதாவது சர்வீஸ், இபி பில் கட்டுறீங்க, கரண்ட் பில் கட்டுறீங்க, இந்த மாதிரி பில் இருந்தால் கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், சரியா? ரெண்டாவது விஷயம்னா, மினிமமாக 100 ரூபாய்க்கு மேலே அந்த பில்லோட வேல்யூ இருக்கணும், சரிங்களா? நீங்கள் சும்மா 10 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தேன், 15 ரூபாய்க்கு பப்ஸஸ் அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது, சரியா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டட் பில் ஒன்லி. அதாவது பில் அப்படின்னா எப்படி சொல்கிறது, பிரிண்ட் பண்ணி வரும்ல நம்ம கையில், அந்த மாதிரி பில்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணி பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் உங்கள் கையில் பில் இருக்கா, அந்த பில்லை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள், அவ்வளோதான், சரிங்களா? இதுக்கப்புறம் லாஸ்ட் 1 வீக், அதாவது நீங்கள் வந்து 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பில்லு வாங்குறீங்கன்னா அடுத்து ஒரு 10 நாளுக்குள்ளே, ஒரு 7 நாளுக்குள்ளே வந்து நீங்கள் அந்த பில்லை இங்கே அப்லோட் பண்ணணும், சரியா? இவ்வளோ தான் விஷயம். 6 சர்க்கிள் இருக்குல்ல, இது ஒன்றும் இல்லைங்க. 6 சர்க்கிள்னால் லெவல் ஆஃப் இன்கம்ஸ். நிறைய ஜாப்ஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு கீழே வரானா அது ஃபஸ்ட் லெவல், அவர் கீழே இன்னொரு ஃப்ரெண்டு வரானா அது செகண்ட் லெவல், அவர் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறானா இது தேர்ட் லெவல். இந்த மாதிரி 6 லெவல் ஆஃப் இன்கம் இருக்குது. இது ஃப்ரீ தானேங்க. இதை ரெஃபர் பண்ணுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியல. கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ண போகிறீங்க, அவரும் எப்படின்னா செலவு பண்ண போகிறாரு, அதை ஃபோட்டோ எடுத்து இதில் அப்லோட் பண்ணாங்கன்னா இன்கம் தர போகிறாங்க. அவர் இன்கம் எடுக்கிறதுல உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். அப்படின்றக்கப்போ நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லை. அதுவும் இல்லாமல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன் தான், சரிங்களா? ஃப்யூச்சரில் வந்து நிறையா கம்பெனிஸோட டையப் வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது வந்துச்சு அப்படின்னா இன்னும் நமக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கும், சரியா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் பில் அப்லோட், நெக்ஸ்ட் மந்த் வித்ட்ராவல். இந்த மாதம் வந்து நீங்கள் பில்லை வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க, அடுத்த மாதம் வந்து இன்கம் வரதை வித்ட்ரா எடுக்க போகிறீங்க, எவ்வளோ தான், சரிங்களா? அட்மின் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10%, சரிங்களா? 1000 ரூபா வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா 100 ரூபா போயிடும். ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா செலவுன்றது எல்லாரும் தாறுமாறாக பண்ணிட்டு தானே இருக்கும். ஒரு 3000 ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த 3000 உள்ள பில்லை வந்து இதில் அப்லோட் பண்ணுங்கள், இன்கம் வரதை எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து முக்கியமாக இதை வந்து உங்கள் செலவு பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சி விட்ருங்க, சரியா? ஸோ நீங்கள் ஆப்பில் என்ட்ரு ஆனோடனே இந்த இடத்துல இருக்கும் ஆட் பில்லுன்னு. நார்மலாக நான் சொன்ன மாதிரி இதை கிளிக் பண்ணி உங்ககிட்ட ஆல்ரெடி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். இல்லை நான் ஃபோட்டோ கையில் பில் வச்சிருக்கேன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ப்ராசஸிங் ஆகும். அது ப்ராசஸிங் ஆகி வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், சரிங்களா? இப்போ வந்து நம்ம அந்த 3 கார்னர்ஸை பார்த்தலாம் என்னென்ன இருக்குன்னு. இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக வந்து உங்கள் அக்கௌண்ட் இன்ஃபோ, உங்களோட நேம் இருக்கும், உங்கள் டேட்டா பற்றி இருக்கிறதா இருக்கும்ல, அதுலேருந்து தெரிஞ்ச விஷயம் தானே, அதை பார்த்துக்குங்க. பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் தெளிவாக கொடுத்துட்டாங்க, we are not responsible for any issues. ஏதாவது நீங்கள் அக்கௌண்ட் நம்பரோ இல்லை ஏதாவது ஒன்று IFSC கூட தப்பாக போட்டிங்கன்னா இதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து சேவிங் அக்கௌண்ட்டாக கரண்ட் அக்கௌண்ட்டாங்கிறத போட்டுக்குங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரண்ட் ஆன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் செலவு பண்ணுறீங்க, உங்களோட உங்கள் ஃப்ரெண்டு தாறுமாறாக செலவு பண்ணுறாருன்னா அவருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவர் இந்த மாதிரி பில்லை அப்லோட் பண்ணார்னா உங்களுக்கு இன்கம் வந்து இன்னும் அதிகமாக கிடைக்கும், சரிங்களா? ஸோ இந்த ரெஃபரண்ட் ஆனை கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் ப்ரொவைட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்பில் போய் சென்ட் பண்ண போகிறீங்க, சரிங்களா? இப்போ மை சர்க்கிள்னா ஒன்றும் கிடையாது, லெவல். இப்போ நீங்கள் எனக்கு கீழே வரீங்கன்னா அது வந்து ஃபஸ்ட் லெவலில் வரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா அவர் செகண்ட் லெவல் வராரு. இதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவரோட ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறாங்கன்னா அது தேர்ட் லெவல். இந்த மாதிரி லெவல் ஆஃப் இன்கம்ஸ் 6 லெவல் ஆஃப் இன்கம்ஸ் இருக்குது, சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு 100 பேர் ரெஃபர் பண்ணுறேன்னா அது லெவல் 1 தான் வரும். அதுக்கப்புறம் அந்த 100 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறாங்கன்னா அது லெவல் 2. இந்த மாதிரி நமக்கு 6 லெவல் ஆஃப் இன்கம் கொடுத்துருக்காங்க. சப்போர்ட்டும் இருக்குது, சரிங்களா? சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வந்து இஷ்யூவோ அதை இங்கே டைப் பண்ணிவிட்டு அதை இங்கே மெசேஜ் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருவாங்க, என்னங்கிறத அவங்களே பார்த்துப்பாங்க. இதுக்கப்புறம் சேஞ்ச் பாஸ்வேர்டு லாக் அவுட்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வைட் கோடு, இந்த கோடையும் பார்த்தீங்கன்னா அதாவது இன்வைட் பண்ணுறோம்ல, ரெஃபர் பண்ணுறோம்ல, அதுதான் இது, வேறு எதுவும் கிடையாது. இதை பார்த்துங்க. இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வித்ட்ரால் பண்ணுறது, நமக்கு இது வரைக்கும் எவ்வளோ இன்கம் கிடச்சிருக்கு இங்கே வரும். நம்ம பே வேர்ட்ஸ், அந்த இன்கம் வந்து வித்ட்ரால் பண்ணிப்போம்ல, அது வந்து இந்த பே வேர்ட்ஸில் வந்து நமக்கு ஷோ ஆகும். நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து வீடியோ மேக் பண்ணுறேன், உங்களை நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன், இதே நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ பெரிய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு, சரிங்களா? அதுவும் பார்த்திங்கன்னா லெவல் ஆஃப் இன்கம்ஸு, வித்ட்ராவல் எல்லாமே. வித்ட்ராவல் டெய்லி பார்த்திங்கன்னா 300 400 பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம டீமில். அதனால் நல்ல ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ப்ரொஃபைல் என்னென்ன போடுவோம், நம்மளோட இன்ஃபர்மேஷன் தானே, அதை போட போகிறீங்க. ஸோ வெரி சிம்பிளஸ்ட்டு இருக்குங்க. இந்த இடத்துல பில்லை ஆட் பண்ண போகிறீங்க, வர இன்கமும் ஆன் பண்ண போகிறீங்க, வித்ட்ரால் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான் விஷயம், சிம்பிளான விஷயம், சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில்
வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அது குரூப் கிடையாது, கம்யூனிட்டி குரூப்பு. அதில் உங்கள் நம்பர் வந்து யாரும் ஷோ ஆக போகிறதில்ல. ஸோ அதில் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன வீடியோ மேக் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நான் அதில் தான் ஷேர் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் வச்சுருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட நம்ம வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அந்த குரூப்போட லிங்க்குமே அதில் இருக்கும். மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கவங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னோட நம்பர் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சைடில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.